வணக்கம் நண்பர்களே, டிராவல் லைஃப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இப்போ நான் பெங்களூருக்கு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு பெங்களூரில் ஆர்வி ரோட்டில் இருக்கிற ஒரு புது ஹோட்டலில் தங்க போகிறேன். ஒரு 2000 ருபீஸ்க்குள்ள பட்ஜெட்டில் ஆனால் ஒரு 3 ஸ்டார் ஃபெசிலிட்டியோட ஒரு ஹோட்டல் தேடின போது எனக்கு இது கிடைச்சது. இந்த ஹோட்டல்லேருந்து லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி லால்பாக் மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங்கில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். பெங்களூருக்கு நான் எத்தனையோ முறை வந்தாலும் இந்த தடவை குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. நம்ம சென்னையே டிசம்பர் ஜனவரியில் கொஞ்சம் குளிர் பெட்டராக இருந்த மாதிரி தோணுது. இது தாங்க நான் இன்னைக்கு தங்க போகிற ஹோட்டல் அக்ஷய லக்ஷ்மி கம்ஃபர்ட்ஸ். ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்கு ஆனால் 3 ஸ்டார் ரேஞ்சில் எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற ஒரு ஹோட்டல் இது. வாங்க ஹோட்டலுக்கு போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தாங்க இந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. ஒரு சின்ன ரிசப்ஷனாக இருந்தாலும் ரொம்ப ஒரு டீசெண்டான அட்மாஸ்பியரில் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங்க்கு அப்புறமா எனக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. இதோ காரிடார் 3rd ஃப்ளோரில் வந்திருக்கிறேன். காரிடார் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரூமுக்குள்ளே போனால் வாவ், ரூம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ரூம் 2 பேர் தங்குறது, ஆனாலும் பெட்டு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே இடத்துக்கு 2 பேர் வந்தாலும் தனித்தனியாக ஆனால் கம்ஃபர்டபுளாக படுக்கிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது. 2 சோஃபா போட்டிருக்கிறாங்க. அதை தவிர ஏசி இருக்குது. ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க. காஃபி கெட்டில் வித் காஃபி அண்ட் டீ பவுடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலும் கொடுத்துறாங்க. அதை தவிர 24/7 ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ரூம் டாரிஃபில் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டும் இன்க்ளூடட். ஃப்ரெஷ்ஷான டவல்ஸ் கொடுத்தாங்க. அதே போல் கெஸ்ட் கிட்டுன்ட்டு ஒரு சின்ன பாக்ஸில் நமக்கு மார்னிங் ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கெஸ்ட் கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம். ரூம் செக்இன் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு நியூ மாடர்ன் ஹோம்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் காலையிலே காஃபி குடிக்க போயிட்டோம். பெங்களூர்னாலே காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட்டான நியூ மாடர்ன் ஹோமில் காஃபி ஒரு பிளிஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்தது. காலையிலே ரெஸ்டாரண்ட் பரபரப்பாக இருக்குது. நிறைய பேர் அப்பயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு காஃபி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இது அங்கே இருக்கிற பில்லிங் கவுண்டர். இந்த பில்லிங் கவுண்டரில் நம்ம பணத்தை முதல்ல பே பண்ணிட்டு போனால் தான் உள்ள ஐட்டங்கள் ஒன்றுனா தருவாங்க. ஹோட்டல்லேருந்து பொட்டானிக்கல் கார்டன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நாங்கள் நேராக முதல்ல அங்கே போயிட்டு மார்னிங் வாக்கை முடிச்சிடலான்ட்டு போயிருக்கிறோம். பெங்களூர்னாலே ஒரு ட்ரையான சில்லான கிளைமேட் தான் இந்த டைமில் இருக்கும். ஆனால் ட்ரையாக இருந்ததை தவிர சில்லாக இல்லை. ஆனால் நிறைய பேர் அந்த டைமில் காலையில் வாக்கிங்காக வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வாக்கிங் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்த இடம் மறுபடியும் அதே நியூ மாடர்ன் ஹோம். பெங்களூர்னாலே எனக்கு பிடிச்சது விதவிதமான டிஃபன் ஐட்டங்கள். அதுவும் இந்த சிங்கிள் இட்லி சிங்கிள் வடை சூப்பராக இருக்கும். இட்லியும் சரி வடையும் சரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வடை நல்லா முறுமுறுன்னு இருந்தது. அதே மாதிரி இட்லி நல்ல ஒரு பூ மாதிரி இருந்தது. இட்லி வடை கூட நான் அடிஷ்னலாக ஆர்டர் பண்ணது சௌச்சோ பாத். பூ போன்ற அந்த இட்லியை அப்படியே மெல்ல பிட்டு இந்த புதினா சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அதில் வர டேஸ்டி ரொம்ப அலாதி. அது மட்டும் இல்லை, இந்த லேசான ஒரு ஸ்வீட் உள்ள அந்த சாம்பாரில் இந்த முறுமுறுன்னு வடையை கட் பண்ணி உள்ளே போட்டு லேசாக ஊற வச்சு சாப்பிட்டா ஆஹா, அந்த சுவையும் சொல்லி மாளாது. அப்படி ஒரு அருமையான சுவை. இட்லி வடையை ஒரு கை பார்த்த பிறகு அடுத்து ட்ரை பண்ணது இதோ இந்த சௌச்சோ பாத். பெங்களூர்னாலே இந்த ஐட்டம் சாப்பிடாம என்னோட ட்ரிப் கம்ப்ளீட் ஆகாது. சௌச்சோ பாத்னாலே ஒரு கப் உப்புமா ஒரு கப் கேசரி தான். ஆனால்
இருந்தாலும் பெங்களூர் சுவையே தனி. இதை சாப்பிடும்போதே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிஃபன் ஐட்டம் இல்லாமல் போச்சுன்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தம். நம்ம தமிழ்நாட்டில் உப்புமான டிஃபன் ஐட்டம் பொதுவாக ஹோட்டலில் கிடைக்கிறதே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அதை கிச்சடின்ற பேரில் தான் தருவாங்க. அதே மாதிரி கேசரின்றதை ஏதோ மினி டிஃபனில் கொஞ்சம் பார்க்கலாம், இல்லாட்டி எப்பாவது மீல்ஸில் ஒரு சின்ன கப்பில் தருவாங்க. ஆனால் இனிப்பும் காரமும் கலந்த இந்த அற்புதமான சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பொதுவாக கர்நாடகாவில் மட்டும்தாங்க கிடைக்குது. கடந்த 6 மாசமாக சென்னை அண்ணா நகரில் உப்கார்ன்ற ஒரு ஹோட்டலில் இதை தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் விலை ரொம்ப அதிகம், தரம் இந்த அளவுக்கு கிடையாதுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன கவர்ந்தது இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இந்த ஹாட் வாட்டர் கேன். தமிழ்நாட்டு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் கேன் வைக்கிற பழக்கமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் டேபிளில் உட்காந்து ஆர்டர் போடும்போது ஹாட் வாட்டர்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஈஸியாக எல்லாரும் குடிச்சிக்க மாதிரி வெளியில் வச்சிருக்கிறாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வெளியில் போய் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்த இடம் ராஜாஜி நகர் கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டல். ₹80 ஒரு அற்புதமான லஞ்ச் ஐட்டம் கொடுத்துருக்கு. இந்த ₹80 லஞ்ச் மெனுவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பூரி, அப்பளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட், தயிர், 2 பொரியல், சாம்பார், ரசம், அன்லிமிட்டடாக சாதம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு. இது எப்படி வெறும் ₹80 இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு புரியல. சென்னையில் இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்னா மினிமம் ₹200 மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வெறும் ₹80 ஒரு மீல்ஸ் சான்ஸே இல்லைங்க. அருமையான டேஸ்ட்டில் அந்த மீல்ஸ் இருந்தது. அருமையான ஒரு லஞ்சை எக்கனாமிக்கலாக முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு எங்கள் வேலையை தொடர்ந்தோம். எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஷாப்பிங்காக நாங்கள் இப்போது ஜெயநகர் வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கண்ணை கவரும் விதமாக துணிமணிகள், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கவர்ற மாதிரி ரொம்ப குறைவான ரேட்டில் அட்டகாசமான துணிகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஜெயநகருடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டோம். அங்கிருந்து நேராக டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்த இடம் தான் நந்தினி ஹோட்டல். நந்தினி ஹோட்டல் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே வெஜிடேரியன் இருந்தாலும் நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்னால இங்கே நான்வெஜ் ஐட்டங்கள் தான் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு சூப் ஆர்டர் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டு கொஞ்சம் மூட் அவுட் பண்ணிட்டாங்க. சூப் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் சிக்கன் பீஸ் தான் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க. சூப் குடிச்ச முடித்த உடனே மெயின் கோர்ஸ் வந்துருச்சு. மெயின் கோர்ஸில் சுட சுட ரோட்டி, பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பட்டர் சிக்கனில் குவான்டிட்டிஸ் நிறைய இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் 24 ஹவர்ஸ் செக் அவுட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹோட்டல். அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிலாக்ஸ்டாக அங்கேருந்து செக் அவுட் பண்ணோம். காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் கொஞ்சம் சோசோவாக தான் இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.